சிறையில் உள்ள பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் மன ரீதியாக சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார் என்று அவரது சகோதரி உஸ்மா கான் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமரான இம்ரான்கான் அடிகால சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். சிறையில் உள்ள அவர் கொல்லப்பட்டதாக வெளியான தகவலால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து இம்ரான்கான் உயிருடன் உள்ளாரா இல்லையா என்று தெரியவில்லை என்று இம்ரான்கான் குடும்பத்தினர் தொடர்ந்து கூறி வந்தனர். இந்த குற்றச்சாட்டை சிறை நிர்வாகம் மறுத்து வந்த நிலையில் இஸ்லாமாபாத் நீதிமன்றம் மற்றும் அடிகால சிறை வளாகம் முன்பு இம்ரான்கான் கட்சியை சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் திரண்டனர். இம்ரான்கான் உடல்நிலை எப்படி உள்ளது, சிறையில் உள்ளவரை காட்டுமாறு கூறி முழக்கங்களை எழுப்பினர். இந்த போராட்டத்தில் இம்ரான்கானின் சகோதரிகளில் ஒருவரான உஸ்மா கான் பங்கேற்றார். இதனையடுத்து இம்ரான்கான் உள்ள சிறைக்குள் செல்ல உஸ்மா கானுக்கு சிறை நிர்வாகம் அனுமதி அளித்தது. சிறிது நேரம் கழித்து சிறை வளாகத்தில் இருந்து வெளியே வந்த உஸ்மா கான் தனது சகோதரர் இம்ரான்கான் உயிருடன் தான் உள்ளார் என்று அறிவித்தார். ஆனால் மனரீதியாக அவரை சிறைக்குள் சித்திரவதைக்கு ஆளாகுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார்.